வணக்கம். இது சமூக மீடியாவின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்கா நள்ளிரவில் நடத்திய சரமாரி வான்வழி தாக்குதல். அமெரிக்க தளங்களை குறிவைத்து ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளை ஏவி அதிரடி பதிலடி. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா மீறிவிட்டது. அண்டை நாடுகளுக்கு ஈரான் பகிரங்க எச்சரிக்கை. ட்ரம்மை சந்திக்கக்கூடாது. ஈராக் பிரதமரின் அமெரிக்க பயணத்திற்கு ஆயுத குழுக்கள் கடும் எதிர்ப்பு. ஈரானுடன் கைகோர்க்கும் ஜேமன். அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கு சன அரசு பகிரங்க எச்சரிக்கை. ஐரோப்பாவை உலுக்கும் கடும் வெப்பம். ஜெர்மனியில் நீரில் மூழ்கி 100 பேர் பலி. 20 ஆண்டுகளில் இல்லாத கொடூரம். சூப்பர் எல்னினோ பேரபாயம். உலகளாவிய உணவு பஞ்சம் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் அதிரடி எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் போர் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் வர்த்தக கப்பல்கள் மீதான ஈரானின் ஆதிக்கத்தை ஒடுக்கும் நோக்கில் அமெரிக்க ராணுவம் ஈரான் மீது மீண்டும் ஒருமுறை சரமாரியான வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவின் பேரில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் ஈரானின் 140க்கும் மேற்பட்ட ராணுவ இலக்குகள் மிக கடுமையாக குண்டுவீசி அளிக்கப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை மற்றும் கடந்த சில இரவுகளாக ஈரானின் முக்கிய மூலோபாய நகரங்களான சிரிக், ஜாஸ்க், பந்தர் அப்பாஸ் மற்றும் அதன் மிகப்பெரிய தீவான கெஷ்ம் தீவு ஆகிய பகுதிகளில் அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த வெடிச்சத்தங்கள் கேட்டதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த வாரம் மட்டும் 3 இரவுகளாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் ஈரானின் 300க்கும் மேற்பட்ட இலக்குகளை அமெரிக்க படைகள் தாக்கியுள்ளன. ஹார்முஸ் ஜலசந்தியை கடக்கும் சர்வதேச வர்த்தக கப்பல்கள் மற்றும் பொதுமக்கள் மாலுமிகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துவதை தடுப்பதே தங்களின் முதன்மை நோக்கம் என்று சென்காம் தெரிவித்துள்ளது. ஜூலை 12 இரவு மற்றும் திங்கட்கிழமை நள்ளிரவில் வர்த்தக கப்பல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த நடவடிக்கை பாய்ந்துள்ளது. அமெரிக்காவின் தரை மற்றும் கடற்படை போர் விமானங்கள், ஆளில்லா ட்ரோன்கள் மற்றும் போர்க்கப்பல்கள் மூலம் ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தளங்கள், கடற்படை வளாகங்கள் மற்றும் வெடிமருந்து கிடங்குகள், தகவல் தொடர்பு வலையமைப்புகள் மற்றும் கடலோர கண்காணிப்பு மையங்கள் ஆகியவை தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. நாங்கள் அவர்களை கடுமையாக குண்டு வீசி தாக்கினோம் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தங்களது தாக்குதலின் வீரியத்தை விவரித்துள்ளார். இந்த தாக்குதல்களால் பொதுமக்கள் யாருக்கும் உயிரிழப்போ, குடியிருப்பு மற்றும் வணிக உள்கட்டமைப்புகளுக்கு சேதமோ ஏற்படவில்லை என்று ஈரானின் ஹார்மோஸ்கான் மாகாண ஆளுநர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் வான்வழி தாக்குதலுக்கு அஞ்சப்போவதில்லை என்று பிரகடனப்படுத்தியுள்ள ஈரான் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் பரவியுள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது மிக கடுமையான ஒருங்கிணைந்த பதிலடி தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சி காவல் படை மற்றும் ஈரான் ராணுவம் இணைந்து இந்த எதிர் தாக்குதலை முன்னெடுத்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை காலை ஈரானின் மேற்கு நகரமான கோன்ட்ரமாபாத் அருகே தாரானஸ் பகுதியில் ஊடுருவிய அமெரிக்காவின் அதிநவீன குரூஸ் ஏவுகணை ஒன்றை ஈரானிய விண்வெளி படைகள் புதிதாக நிலைநிறுத்தப்பட்டு மேம்பட்டு வான் பாதுகாப்பு அமைப்பு வெற்றிகரமாக இடைமறித்து சுட்டு வீழ்த்தியதாக IRGC தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக பிராந்தியம் முழுவதும் ஈரான் நடத்திய பதிலடி தாக்குதல்களில் கத்தாரில் அமெரிக்காவின் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த அல் உதேத் விமான தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அங்கிருந்து போர் விமான பராமரிப்பு மையம் மற்றும் கட்டளை கட்டுப்பாட்டு மையம் அளிக்கப்பட்டதாக ஈரான் கூறியுள்ளது. ஓமானில் டுக்ம் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மற்றும் விமானம் தாங்கி கப்பல்களுக்கான தளவாட ஆதரவு வசதிகள் மீது கடுமையான ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. குவைத் மற்றும் பக்ரைனில் இவ்விரு நாடுகளிலும் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது தற்கொலை ட்ரோன்கள் அலை அலையாக ஏவப்பட்டன. குவைத்தில் உள்ள பேட்ரியாட் வான் பாதுகாப்பு அமைப்பு மற்றும் வெடிமருந்து கிடங்குக்கும் பக்ரைனில் உள்ள அமெரிக்க ராணுவ தகவல் தொடர்பு அமைப்பு மற்றும் டெடார் நிலையமும் குறிவைக்கப்பட்டன. இருப்பினும் ஈரானின் பதிலடி தாக்குதல்களால் தங்களது படையினருக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை என்றும் குறிப்பிடத்தக்க சேதம் எதுவும் இல்லை என்றும் அமெரிக்கா மறுத்துள்ளது. போருக்கு முந்தைய நிலைக்கு திரும்பப் போவதில்லை என்றும் ஹார்முஸ் ஜலசந்தியின் முழு அதிகாரமும் தங்களுக்கே என்றும் ஈரான் பிடிவாதம் காட்டி வரும் வேளையில் ஓமான் மற்றும் கத்தார் நாடுகளின் மத்தியஸ்த முயற்சிகள் தொடர்ந்து வருகின்றன. இந்த மோதல் முழு பிராந்திய போராக வெடிக்குமோ என்ற அச்சம் உலக நாடுகளுக்கிடையே எழுந்துள்ளது. அமெரிக்காவின் தொடர் வான்வழி தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் சபை மீது ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதுடன் வளைகுடாண்டி நாடுகளுக்கு பகிரங்க எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே போரை முடிவுக்கு கொண்டு வந்து வெறும் 25 நாட்களே ஆன நிலையில் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அனைத்து விதிகளையும் அப்பட்டமாக மீறியுள்ளது என்று ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரானின் போக்குவரத்து உள்கட்டமைப்பு, வர்த்தக கப்பல்கள், சரக்கு கப்பல்கள் மற்றும் விமான போக்குவரத்து வசதிகள் மீது
அமெரிக்கா நடத்தியுள்ள இந்த தாக்குதல்கள் ஐநா சாசனத்திற்கு எதிரானது என்று இது மிக கொடூரமான போர் குற்றங்களில் ஒன்று என்றும் ஈரான் சாடியுள்ளது. ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்காக வளைகுடாவின் தென்கரையில் உள்ள சில நாடுகள் தங்களது நிலப்பரப்பையும் ராணுவ வசதிகளையும் அமெரிக்காவிற்கு பயன்படுத்தி கொடுத்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் போரை விரும்பவில்லை, ஆனால் எங்களுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைகளுக்கு தங்களது நிலப்பரப்பை பயன்படுத்த அண்டை நாடுகள் அனுமதிக்க கூடாது. அவ்வாறு அனுமதித்தால் அந்த பகுதிகள் அனைத்தும் ஈரானிய ஆயுதப்படைகளின் தற்காப்பு தாக்குதலுக்கான முறையான இலக்குகளாக கருதப்பட்டு தாக்கப்படும். இந்த மோதல் விவகாரத்தில் ஐநா பொதுச் செயலாளர் நடுநிலையாக செயல்படாமல் அமெரிக்காவிற்கு ஆதரவாக ஒரு சார்பு நிலைப்பாட்டை எடுத்துள்ளதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் சர்வதேச வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு அமெரிக்காவை இடையூறு விளைவிப்பதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே வான்வெளி தாக்குதல்கள் தீவிரமடைந்துள்ள வேளையில் ஈராக் பிரதமர் அலி அல் ஜைதி வாஷிங்டன் சென்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை சந்திக்க திட்டமிட்டுள்ளதற்கு ஈராக்கிய ஆயுத குழுக்கள் தங்களது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது. ஈரானின் ஆதரவு பெற்று ஆயுத குழுக்களின் குடை அமைப்பான ஈராக்கின் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவிற்கு ஈரான் அரசு தூதுக்குழுவை அனுப்புவதை வன்மையாக எதிர்த்துள்ளது. ஈராக், ஈரான், லெபனான், ஜேமன் மற்றும் பாலஸ்தீனம் ஆகிய நாடுகளின் அமெரிக்க சியோனிச போர் இயந்திரம் தொடர்ந்து கொடூரமான படுகொலைகளை நிகழ்த்தி வருகின்றது. ஆயிரக்கணக்கான அப்பாவி மக்களின் ரத்தம் சிந்தப்படும் இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவிற்கு பிரதிநிதிகள் குழுவை அனுப்புவது கண்டிக்கத்தக்கது. ஈராக் பொருளாதாரத்தை அமெரிக்க மேலாதிக்கத்திலிருந்து உடனடியாக விடுவிக்க வேண்டும். ஈராக் மண்ணில் அமெரிக்க படைகள் இருப்பது அப்பட்டமான ஆக்கிரமிப்பாகும். இந்த கடுமையான எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் ஈராக் பிரதமர் அலி அல் ஜைதி வாஷிங்டன் டிசிக்கு பயணம் மேற்கொண்டு அதிபர் ட்ரம்பை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பல முக்கிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி வரும் இதே காலகட்டத்தில் அண்டை நாடான ஈராக்கின் பிரதமரும் அமெரிக்க அதிபரை சந்திக்கவிருப்பது மத்திய கிழக்கின் அரசியல் மற்றும் ராணுவ சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மிக மோசமான போர் பதற்றத்துக்கு மத்தியில் ஈரானுக்கு தனது முழுமையான ஆதரவை ஜேமன் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு ஆக்கிரமிப்புகள் ஒருபோதும் அதன் நோக்கங்களை அடையாது என்றும் இறுதியில் அவை தோல்வியிலேயே முடியும் என்றும் ஜேமனின் சனாவை தலைமையிடமாக கொண்ட அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கொடூரமான தாக்குதல்களை எதிர்கொள்வதில் சனா அரசு இஸ்லாமிய குடியரசுடன் உறுதியாக துணை நிற்கும் என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் நடந்தாலும் ஈரானிய தேசம் உடைக்க முடியாதாகவே நிலைத்திருக்கும் என்றும் ஈரானுக்கு தற்காப்புக்கான முழு அதிகாரமும் உரிமையும் உண்டு என்றும் ஜேமன் அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த தொடர்ச்சியான ராணுவ ஆக்கிரமிப்பு இறுதியில் ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் உலக பொருளாதாரத்திற்கும் பெரும் தீங்காக முடியும் என்றும் எச்சரித்துள்ளது. முன்னணிகளின் ஒற்றுமை என்ற கூட்டு சமன்பாட்டிற்கு ஜேமன் தொடர்ந்து கட்டுப்பட்டு பிராந்திய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்பாக ஈரானுடன் நேரடி ஒருங்கிணைப்பில் ஈடுபட்டு வருகின்றது. தேவைப்பட்டால் அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கு எதிராக பயன்படுத்துவதற்கு பல அதிரடியான விருப்ப தேர்வுகளை சன அரசு கையில் வைத்துள்ளதாகவும் அந்த அறிக்கை அச்சுறுத்தியுள்ளது. மேற்கு ஐரோப்பிய நாடுகளில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் கோடைகால வெப்ப அலை தீவிரமடைந்து நூற்றுக்கணக்கான மக்களின் உயிர்களை பலிவாங்கி வருகின்றது. குறிப்பாக ஜெர்மனியில் நிலவி வரும் கடும் வெப்பநிலை காரணமாக நீர்நிலைகளை நாடியவர்களில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 99 பேர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இது கடந்த 20 ஆண்டுகளில் அந்த நாட்டில் பதிவான மிக மோசமான மரண எண்ணிக்கையாகும் என அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர். வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க ஏரிகள் மற்றும் ஆறுகளில் போது மரணம் அடைந்தவர்களில் பெரும்பாலானோர் இளைஞர்கள் என்று உத்தியோகபூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. உயிரிழந்தவர்களில் வயது விவரம் தெரிந்தவர்களில் 40 பேர் 30 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் ஆவர். பாதிக்கப்பட்டவர்களில் 90% அதிகமானோர் ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியின் சில பகுதிகளில் வெப்பநிலை வரலாறு காணாதளவாக 41.7 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்ததே இந்த அவலநிலைக்கு காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்ப அலையின் தாக்கம் ஜெர்மனியோடு நிற்காமல் அண்டை நாடான பிரான்சிலும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சில் கடந்த ஜூன் 19ஆம் தேதி முதல் இதுவரை 131 பேர் நீரில் மூழ்கி மரணம் அடைந்துள்ளதாக அந்த நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெரினா பெரேரி வெள்ளிக்கிழமை அன்று கவலையுடன் தெரிவித்துள்ளார். உலக சுகாதார அமைப்பு வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்த கோடை காலத்தின் ஆரம்பத்திலேயே கடும் வெப்பம் காரணமாக ஐரோப்பா முழுவதும் 1300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். ஜெர்மனியின் முதன்மை பொது சுகாதார முகமையான ராபர்ட் கோச் நிறுவனம் வெளியிட்டுள்ள
சமீபத்திய அறிக்கையின்படி இந்த ஆண்டு ஜெர்மனியில் மட்டும் வெப்பம் தொடர்பான காரணங்களால் குறைந்தது 5120 பேர் மரணம் அடைந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலான உயிரிழப்புகள் ஜூன் மாதத்தில் நிகழ்ந்துள்ளன. மரணமடைந்தவர்களில் சுமார் 4270 பேர் 75 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட முதியவர்கள் ஆவர். பருவநிலை மாற்றத்தால் ஐரோப்பிய கண்டமே தகித்து வரும் வேளையில் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு சுகாதார அமைப்புகள் எச்சரித்து வருகின்றன. உலகெங்கிலும் ஏற்கனவே வாழ்க்கை செலவு உயர்வால் பொதுமக்கள் தவித்து வரும் வேளையில் இந்த ஆண்டு உருவாகவிருக்கும் சூப்பர் எல்னினோ வானிலை சுழற்சி உலகளாவிய உணவு விநியோகத்தில் கடுமையான உணவு பஞ்சத்தையும் விலை உயர்வையும் ஏற்படுத்தும் என்று பொருளாதார நிபுணர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். ஈரான் போரினால் கடந்த 3 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு உணவுப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ள நிலையில் தற்போதைய தீவிர வானிலை மாற்றம் உலக பொருளாதாரத்திற்கு இரட்டை அதிர்ச்சியாக அமைந்துள்ளது. மத்திய மற்றும் கிழக்கு பூமத்திய ரேகை பசிபிக் பகுதி முழுவதும் வெப்பமான நீர் பரவுவதால் ஏற்படும் இந்த 2026 தொடக்கம் 2027 எல்னினோ நிகழ்வு கடுமையான வெப்ப அலைகள், பெரும் வெள்ளம் மற்றும் கடும் புயல்களை தூண்டக்கூடிய வரலாற்றிலேயே முன்னெப்போதும் இல்லாத தீவிரத்தன்மையை கொண்டுள்ளது. இதன் காரணமாக உலகளாவிய உணவுப் பொருட்களின் விலை 15.8% வரை உயரக்கூடும். இந்த விலை உயர்வு மற்றும் பொருளாதார தாக்கம் 2028 ஆண்டின் 2ஆம் பாதி வரை நீடிக்கக்கூடும் என்று பிரபல நிதி நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஒரு உலகளாவிய பணவீக்க அதிர்ச்சி ஏற்படக்கூடும் என்ற இந்த சூழல் பல்வேறு நாடுகளின் மத்திய வங்கிகளை நிலைகுலைய செய்துள்ளது. இதனால் வட்டி விகிதம் தொடர்ந்து உயர்மட்டத்திலேயே வைத்திருக்கப்படலாம் என்ற கவலையும் அதிகரித்துள்ளது. ஒரு நூற்றாண்டுக்கு முன்பு ஏற்பட்டு கடுமையான எல்னினோ பஞ்சத்தால் இந்தியாவில் மட்டும் 60 லட்சத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்து வரலாற்று சோகத்தையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இயற்கையாக நிகழும் இந்த எல்னினோ நிகழ்வு ஏற்கனவே உலகெங்கிலும் பயிர் விளைச்சலையும் உணவு விநியோக கட்டமைப்பையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக ஈரான் போரினால் ஏற்கனவே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளே இதனால் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ள உள்ளன. இந்தியாவில் பருவமழை வறண்டு சில பகுதிகளில் வழக்கமான மழையில் 25% மத்திய இந்தியாவின் சில பகுதிகளில் 50% மட்டுமே மழை பெய்துள்ளது. இது இந்தியாவின் முக்கிய பயிர்களான கோதுமை, அரிசி மற்றும் கரும்பு விநியோகத்தை மிக கடுமையாக பாதிக்கக்கூடும் என ஆய்வாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்னதாக 2023 தொடக்கம் 2024 ஏற்பட்ட எல்னினோவே உலகளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் இந்த 2026 தொடக்கம் 2027 காலகட்டம் இன்னும் கொடூரமானதாக அமையக்கூடும் என்பதால் உலக நாடுகள் தற்போதைய எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.